எல்லோருக்கும் வணக்கம். நாம் இப்போ சுவையான பிசிபில்லாபாத் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். 1 டம்ளர் அரிசி, அரை டம்ளர் துவரம்பருப்பு, இது சரியான அளவு. பருப்பு மட்டும் தனியாக வேக வச்சு எடுத்து வச்சுப்போம். அரிசி வேக வைக்கும் போதே காய்கறிகளை அதிலேயே சேர்த்து வேக வைப்போம். உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. ரெண்டுமே சேர்ந்து வெந்து வரட்டும். அதுக்குள்ளே நம்ம பவுடர் எப்படி அரைக்கிறதுன்னு பார்ப்போம். அதுக்கு 2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 2 ஸ்பூன் தனியா, 1 ஸ்பூன் உளுந்தம்பருப்பு, அரை ஸ்பூன் ஜீரகம், 4 மிளகு, 2 பட்டை துண்டு, 2 பிரிஞ்சி இலை, இதெல்லாம் போட்டு பொன் மருவில் வறுத்து எடுத்து வச்சுக்கோ. இப்போ இது வறுந்துட்டு இருக்கட்டும். எண்ணெய் சேர்க்கக்கூடாது. எண்ணெய் சேர்க்காமல் ட்ரையாக தான் வறுத்து எடுக்கணும். இதெல்லாம் கொஞ்சம் வறுபட்டுட்டே இருக்கட்டும். சாதமும் காய்கறிகளும் வெந்துட்டு இருக்கு. இன்னும் வேகலை. இன்னும் கொஞ்சம் நேரம் வேகட்டும். ரெண்டுமே நல்லா காய்கறி குழஞ்சி வராது, ஆனால் சாதம் நல்லா குழஞ்சி வரா மாதிரி பார்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வறுத்த பொருளை நம்ம தட்டில் கொட்டி ஆற வச்சுப்போம். அதுக்கு அடுத்தது கொப்பரை தேங்காய் கட் பண்ணி வச்சுருக்கோம். அதை சேர்த்து வறுத்து எடுத்துப்போம். ஏன் கொப்பரை தேங்காய் சேர்க்குறோன்னா, நம்ம இந்த பவுடரை கொஞ்சம் எல்லா பவுடரையும் நம்ம பயன்படுத்த போகிறதில்ல. மீதி பவுடரை நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கும்போது அது சீக்கிரமாக வாசனை வராமல் இருக்குன்றதுக்காக கொப்பரை தேங்காய் பயன்படுத்துகிறோம். அது வறுத்து முடித்ததுக்கப்புறம் 4 வரமிளகா, ஒரு 6-7 பீஸ் காஷ்மீரி மிளகாய் சேர்த்து வறுத்து எடுத்துக்கோங்க. இது கலரும் கிடைக்கும், காரமும் இருக்கும். இது ஆறிட்டு இருக்கும். அதுக்குள்ளே சாதம் ஓரளவுக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம குழம்பு தாளிச்சிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சுருக்கேன். இப்போ கடாய் வச்சு நெய் சேர்த்து பண்ணால் நல்லாயிருக்கும். நெய் இல்லாட்டி எண்ணெயிலே கூட பண்ணிக்கோங்க. நெய் காஞ்ச உடனே அதில் கொஞ்சம் கடுகு, ஒரு அரை ஸ்பூன் ஜீரகம், அது வரைக்கும் சேர்த்து பொரியட்டோன்னிட்டு அதுக்கப்புறமா நம்ம நறுக்கி வச்சுருந்த வெங்காயம் போட்டிருக்கேன். வெங்காயம் வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம இந்த பவுடர் அரைச்சி எடுத்துப்போம். நல்லா நைஸாக அரைச்சி எடுக்கணும். கொரகொரப்பாக இருக்கக்கூடாது. எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அவ்வளோ நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இதோடைய வாசனை வீடே மணக்குங்க. அவ்வளோ அருமையாக இருக்கும். இந்த சாதத்தை சுவையை அதிகப்படுத்துகிறதே இந்த ஒரு பொடின்னு தான் சொல்லணும். இது என்ன பண்ணுதுன்னா, இது அந்த சூடாக சாப்பிடும்போது இருக்கிற டேஸ்ட்டை விட அதுக்கப்புறம் அது ஊற அந்த சாதத்தில் கொடுக்குற ருசி அளவுக்கு அதிகமானது. நீங்கள் ஒரு முறை முயற்சி பண்ணி பாருங்கள், நீங்களே சொல்லுவீங்க. அதுக்கப்புறமா இது நல்லா வதங்கிடுச்சு. ஆனியனும் தக்காளியும் வதங்கிடுச்சு. வதங்கினதுக்கப்புறமா 1 ஸ்பூன் மிளகாத்தூள், அரை ஸ்பூன் தனியாத்தூள், கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்து அதில் கொஞ்சம் வதக்கி எடுத்துக்கோங்க. வதங்கினதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருந்த பருப்பை அதில் சேர்த்துக்கோங்க. ஊற வச்ச புளியை கரைச்சி அதிலே சேர்த்துக்கோங்க. ஒரு கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். ரொம்ப கொதிக்கணும்னு அவசியம் இல்லை. நம்மளுடைய சாதமும் காய்கறியும் வெந்து வந்துடுச்சு. இதை எடுத்து அதில் சேர்த்துப்போம். சேர்த்தாச்சு. இப்போ நல்லா கலந்து விடுங்க. மசாலாவும் அந்த ரைஸும் ஒன்று போல் கலந்து வரணும். கலந்து வந்ததுக்கப்புறம் இந்த பொடியோட 2 ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. உப்பு பார்த்து உப்பு சரி பண்ணிக்கோங்க. நல்லா கலந்துட்டு ஒரு பவுலில் கொஞ்சம் போல் எடுத்து வச்சுட்டு நெய் சேர்த்து கொடுங்க. ரொம்ப ருசியாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து சொல்லுங்கள். தேங்க்யூ.